இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. என் மனசுக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்ல. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு தப்பான சூழ்நிலையில என்ன தள்ளி விட்டுருக்காரு. இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன கூட்டிட்டு வந்தவரு கண்டிப்பா இதுல இருந்து என்ன வெளியே கூட்டிட்டு போவார்னு நான் நம்புறேன் பாட்டி. இப்ப எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட போய் சொல்லி அவருக்கு ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையால ஏதாவது அவருக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்க்கையில என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது பாட்டி. தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவருக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாரதி. நீ ஆதியோட உசுருக்கு பிரச்சனை வந்துருமேன்னு இவ்வளவு தூரம் யோசிக்கிற. அவன் என்னடானா கண் முன்னாடி தான் பொண்டாட்டி அடி வாங்குறத பாத்துக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான். இதையெல்லாம் பாத்துட்டு இருக்கணும்னு ஆண்டவன் எனக்கு எழுதி வச்சிருக்கான். நான் எந்த காலத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரியல. நீ என்னமோ பண்ணு. நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு அறிவு வரலைன்னா அந்த கடவுள் தான் உனக்கு சீக்கிரம் நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆனா இப்ப நீ என்ன சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னொரு தடவை உன்கிட்ட சொல்லிட்டு போய் நான் ஆதிகிட்ட சொல்லுவேன்னு மட்டும் நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பாட்டி, கடவுளே, இது என்ன கொடுமை? ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? எந்த முடிவையும் எடுக்க முடியாம நான் தடுமாறி நிக்கிறது உனக்கு தெரியலையா? இதுக்கெல்லாம் நீதான் எனக்கு சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லணும். என்ன நீ கைவிட மாட்டேன்னு நான் நம்புறேன். மித்ரா, யார் அந்த ரெண்டு சின்ன பசங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பொடி பசங்க. விவரமா நாங்க யாருன்னு விசாரிக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் பாட்டி கேக்குறீங்க? இங்க தண்டத்துக்கு ஒரு தீர்க்காலே, அந்த தண்டத்துக்கு பிறந்த தண்டம் தான் இதுங்க ரெண்டும். சரியான இம்சைங்க. சரி, இந்தாங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மாமா வெளியே வெயிட் பண்றேன். ஓஹோ, அப்படியா? அப்போ அந்த வேலைக்காரி குடும்பமா இங்கதான் உக்காந்து டேரா போட்டுட்டு இருக்காளா? இது நல்ல கதையா இருக்கே. பாட்டி, கதையெல்லாம் இருக்கட்டும். இந்த மித்ராவுக்கு யாரை எங்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட தராதரமே தெரியாம எல்லாரையுமே ஒரே மாதிரி இந்த வீட்டுல வச்சிருக்கா. நீங்க உங்க ஸ்டைல்ல கூப்பிட்டு அதுங்கள வார்ன் பண்ணுங்க. பாக்குறதுக்கு சின்ன பசங்களா இருக்காங்க, ஆனா விவரமா வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. இதுங்களை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. வேலைக்காரி பசங்களுக்கு இவ்ளோ சுதந்திரம் எல்லாம் இந்த வீட்டுல இருக்க கூடாது பாட்டி. என்ன மித்ரா இதெல்லாம்? மித்ரா, கிராமத்துல இருந்து உன் ஒண்ணு விட்ட மாமா போன் பண்றாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நந்தினி, நீ அவங்கள கூப்பிட்டு என்னோட ஸ்டைல்ல கொஞ்சம் கண்டிச்சு அனுப்பு. சரிங்க பாட்டி. ஹலோ மித்ரா, இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். நீ வந்துட்டல நந்தினி, சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரு பையன் போனால, அவன்தான் ஆதியோட பையன். அவன் ஆதிக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போதைக்கு ஏதோ ஒரு சின்ன டிராமா பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கேன். இல்லனா ஆதி எப்ப பார்த்தாலும் இவன் கூடயேதான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இவன் தான் பையன்னு ஆதிக்கு தெரியாது, ஆனா சொந்த பையன் மாதிரி அப்படியே கேர் பண்ணிட்டு இருப்பாரு. அது பாக்குறதுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். நான் அதோ வேற வழியே இல்லாம பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். எல்லாம் எங்க கல்யாணம் வரைக்கும் தான். புரியுது மித்ரா. என்ன இருந்தாலும் அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்கான பாசம் கண்டிப்பா இருக்கும்ல. ஆமா நந்தினி, எனக்கு பாரதி மாதிரி இருக்கிற பெரிய தலைவலியே அந்த பையன் தான். நீ கவலை விடு மித்ரா. என்கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த வீட்டுல எப்போ யாரை எங்க வைக்கணும், எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆதித்யா, ஏன் இப்படி இருக்க? என்னடா
கோவமா இருக்கியா? யூனிஃபார்ம்லாம் இப்படி கழட்டி வீசிருக்க. தமிழ், ஏன் ஆதித்யா அப்படி இருக்கான்? அவன் கூட நீ ஏதாவது சண்டை போட்டியா? நான் சண்டைலாம் போடலம்மா. பின்ன ஏன் அவன் இப்படி இருக்கான்? அம்மா, அது வந்து என்னையும் ஆதித்யாவையும் ஸ்கூல்ல இருந்து தவக்கல மாமா கூட்டிட்டு வந்தாரு. சரி, அப்போ இந்த வீட்டுக்கு புதுசா லண்டன்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோம். அதுக்கு என்ன? நான் சொல்றேம்மா, அவங்க புதுசா வந்திருக்காங்களே யாருன்னு தெரியலன்னு தவக்கல மாமா கிட்ட கேட்டுட்டு இருந்தாமா. அதுக்கு இந்த லூஸ் இருக்காங்களே. ஆதித்யா, என்ன பேசிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் லூசு அது இதுன்னு பேசக்கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அவங்க வயசுல பெரியவங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சாரிம்மா, கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இனிமேல அப்படி பேச மாட்டேன். குட். சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்க என்ன திட்டிட்டாங்கம்மா. என்னது? உன்னை திட்டினாங்களா? உன்னை எதுக்கு திட்டணும்? அவங்கள யாருன்னு கேட்டு தவக்கல மாமா கிட்ட கேட்டுட்டு இருந்தோம்மா. அதுக்கு தாம்மா எங்களை திட்டினாங்க. இனிமே இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்னு சொன்னாங்கம்மா. இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஐ ம் ம் ம். ஐயோ, கீழே வந்து உடஞ்சு போச்சே. பார்க்க அழகா இருந்துச்சு. வாசம் வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி உடஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. டேய் குட்டி பயலே, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த பெர்ஃபியூமோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 1,00,000 ரூபாய். ஒரு நிமிஷத்துல இப்படி சுக்கு நூறா போட்டு உடைச்சு வச்சிருக்க. சாரிங்க ஆன்ட்டி, தெரியாம கீழே வந்துருச்சு. என்னது தெரியாம கீழே விழுந்துருச்சா? வேணும்னே பாட்டில கீழே போட்டு உடைச்சிட்டு இப்ப தெரியாம விழுந்துருச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கியா? இல்ல ஆன்ட்டி, தெரியாம தான் விழுந்துச்சு. ஏய், உன்னை யார் இந்த ரூம்குள்ள கூப்பிட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து வந்தப்ப அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தல்ல. வலிக்குது.